அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எக் ரெசிபி. அது பேரு எக் கோல்டு காயின் மசாலா. செம டேஸ்டான சைட் டிஷ். இது எப்படி செய்யறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் 4 முட்டையை வேக வச்சிருக்கேன். அந்த முட்டையை நம்ம காயின் ஷேப்பில் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஓரத்தில் உள்ள நுனி பகுதியை வெட்டி எடுத்துட்டு இதுமாரி பெரிய பெரிய துண்டுகளாகவே வெட்டி வச்சிங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கும் போது கரைஞ்சி போகாமல் இருக்கும். இதேமாரி 4 முட்டையும் நல்லா வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இதேமாரி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வச்ச பிறகு இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கவனம், லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டு நல்லா சூடாக்கிடுங்க. நல்லா சூடான பிறகு இதில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயோட நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு எல்லாம் நல்லா கலக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா சூடாகணும். எண்ணெய் கருவேப்பிலை போட்டால் பொரியிற அளவுக்கு சூடு வரணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதாவது 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த எண்ணெயில் அது நல்லா பொரியணும். அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ முட்டையும் நம்ம சேர்த்துட்டோம். நம்ம சேர்த்துருக்க எல்லா முட்டையும் எண்ணெய்க்குள்ளே படுற மாதிரி நவுத்தி விட்டு ஒரு பக்கம் நல்லா எண்ணெயில் பொரியிற மாதிரி 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணும். அப்படி வேக விடும் போது தான் நல்லா பொரிஞ்சிருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிட்டிங்கன்னா மிளகாத்தூள் கருகிடும். முட்டையும் வெடித்து செதறி கரைஞ்சி போயிடும். இப்போ எனக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. திரும்ப நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே 1 நிமிஷம் 2வது பக்கமும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சாதான் நம்ம மசாலா செய்யும் போது கரைஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் அதே பேன்லேயே இருக்கட்டும். இதேமாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம மீதம் உள்ள எண்ணெயில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது 10 பூண்டு பல்லையும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இது 2த்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 4 பச்சை மிளகாவையும் நீள்வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட போகிறோம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா பொருளையும் இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் வதக்குங்க. அதாவது அது எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் லைட்டாக சூடாகணும். அவ்வளோதான். பொன்னிறமோ இல்லை வதங்கவோ கூடவே கூடாது. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுமாரி வதக்கி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். அடுத்தடுத்து நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு இப்போ போட வேண்டாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாஸ் சேர்த்த பிறகு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் ஊற்றியாச்சு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேருங்க. ஏன்னா எல்லா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது மேலே எல்லா சாஸும் நல்லா கோட்டிங் ஆகணும். நல்லா கோட்டிங் ஆன பிறகு அப்படியே அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடும். நம்மளுடைய எக் கோல்டு காயின் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய எக் கோல்டு காயின் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வித சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நம்ம சும்மா கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.